OBS ஸ்டுடியோ, Prism லைவ் ஸ்டுடியோ இந்த ரெண்டுமே நமக்கு லைவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற சூப்பரான 2 சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 சாஃப்ட்வேர்லையும் எப்படி நம்முடைய மொபைலை வந்து ஒரு ரிமோட்டாக பயன்படுத்தி நம்ம சீன் ஸ்விட்ச் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது போக OBS பற்றின ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த OBS ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த OBS ஸ்டுடியோ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்குது. OBS ஸ்டுடியோ ஐ திங்க் 27 வரைக்கும் நினைக்கிறேன். 27 வெர்ஷன் வரைக்கும் 32 பிட் 64 பிட் அப்படின்னு சொல்லி 2 இதில் வந்துட்டு இருந்தது. 28ல் இருந்து கம்ப்ளீட்டாக 64 பிட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் 32 பிட் வெர்ஷன் வந்து OBSல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 28, 29, 30 வரைக்கும் வந்திருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் வெர்ஷன். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த OBS ஸ்டுடியோவில் வந்து நம்ம ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் அதிகமான பவர்ஃபுல்லாக மாற்றப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து OBS டீமுடைய அந்த கோர் டீம் அவங்க கிரியேட் பண்ணுறது இல்லை, தன்னார்வலர்கள் மற்றவங்க கிரியேட் பண்ணி போடுறது. இந்த OBS ஸ்டுடியோ வந்து ஒவ்வொரு முறை அவங்க புதுசாக வந்து லான்ச் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளகின்ஸ் கோடிங் எழுதியிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றணும். ஆனால் இப்போ குயிக்காக வந்து இந்த OBS ஸ்டுடியோ ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடந்து போகிறனால இந்த ப்ளகின்ஸ் கிரியேட் பண்ணுற நிறைய பேர் அதனுடைய அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து தங்களுடைய ப்ளகின்ஸை வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா, நீங்கள் வந்து நம்முடைய வீடியோ பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. நான் வந்து எந்த வெப்சைட்டில் போய் இந்த OBS ஸ்டுடியோ ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதில் அந்த obsproject.com forum plugins அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு OBS ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நிறைய ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, அவங்களே கூட இப்போ ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், OBS ஸ்டுடியோ 28 plugin compatibility அப்படின்னு சொல்லி, அதாவது OBS ஸ்டுடியோ 28க்கு அப்புறமா உள்ள அந்த OBSல சப்போர்ட் ஆகக்கூடிய என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இதில் ஒரு சில இது போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதுன்னு பாருங்கள், ஒரு சில இதெல்லாம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்னும் என்ன செய்யலை அப்படின்னா வரல. இது வந்து இதில் இருக்கிறது மட்டும் வந்து ப்ளகின்ஸ் லிஸ்ட் இல்லை, ப்ளகின்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து சும்மா ஒரு லிஸ்ட் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த பேஜில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் ப்ளகின்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், தீம்ஸ், டூல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். இது எல்லாமே OBS ஸ்டுடியோவுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இதில் போய் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ளகினுடைய நேம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நேமை வந்து அப்படியே போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ்குள்ளே போய் யூஸ்வலாக வந்து இந்த ஃபில்டர்ஸ்குள்ளே போய் நான் வந்து லாஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் எதுக்கு அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வந்து சர்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து ஃபில்டர் கொடுக்கும்போது பாருங்கள், இப்போது ஒரு சில வந்து ரொம்ப குயிக்காக வந்து நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க, டுடே அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து அப்டேட் ஆகிருக்குது. அண்ட் அதே மாதிரி கலர் மானிட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பின்னாடி போனோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இது எப்போ அப்டேட் ஆகிருக்குன்னா March 11, 2023 அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 பேஜ் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2-3 பேஜ் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள், November 28 அப்டேட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் நம்ம தாண்டி போக நிறைய ப்ளகின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டான டேட் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய ப்ளகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்ன செய்ய முடியலைன்னா அவங்களால வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ண முடியல. பட் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் நிறைய ப்ளகின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கும்போது ஒரு சில ப்ளகின்ஸ் உங்களுடைய OBSல ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அப்டேட் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறனால. அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிடுவாங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் ஒருவேளை பழைய OBS யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 27, 26 அந்த மாதிரி, ஏன்னா உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் வந்து 32 பிட் கம்ப்யூட்டராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் OBS வந்து 64 பிட் அப்படிங்கிறனால அதை உங்களுடைய பிசிலையோ லேப்டாப்லையோ இன்ஸ்டால் பண்ண முடியாது. 32 பிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து இப்போ அப்டேட் பண்ணும்போது முன்னாடி ப்ளகின்ஸில் கூட 32 பிட்டுக்கு தனியாக 64 பிட்டுக்கு தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ப்ளகின்ஸ் இப்போ வர்றது எல்லாமே வந்து 64 பிட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் எல்லா ப்ளகின்ஸுமே கம்ப்ளீட்டாக 64 பிட்டுக்கு மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த OBS ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து
இந்த பழைய மாடல் ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நீங்கள் பிளகின்ஸ் யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். ஸோ ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் இதை பற்றி பேசுகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து எப்படி இந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம வந்து இந்த சீன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது வந்து உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லைவ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதில் நீங்கள் லைவ் பண்ணும்போது நீங்கள் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வேண்டாம். எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆடியோ இந்த வீடியோ வந்து லைவ் ஆகணும், 1-2 சீன் வந்து நான் சிம்பிளாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து மாடிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு சிம்பிளாக ஒரு லைவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ. ஸோ ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு பிசி வெர்ஷன் ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மூலமாக வந்து பிசி வெர்ஷன் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவிலேருந்தே உங்களுக்கு வந்து டேரெக்டாக அதிலே வந்து உங்களுக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அதில் எல்லாமே வந்து மல்டிப்பிள் லைவ் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க உள்ள வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். இப்போது நம்ம இதில் இந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவில் எப்படி நம்ம மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஓபிஎஸ்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவில் வாங்க பார்க்கலாம். ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம மொபைல் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அல்லது ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்ப்யூட்டரும், நீங்கள் எந்த மொபைல் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலும் ரெண்டுமே ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. வேறு இருந்தால் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரையும் உங்களுடைய மொபைலையும் ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் முதலாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. முதலாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. prismlive.com அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான், அது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதில் நீங்கள் லைவ் பண்ணுவீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து முதல்ல அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே வந்து என்னுடைய அந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ அந்த டியூட்டோரியலில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை போய் பாருங்கள். அந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்து ஒரு மொபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதில் ஒரு QR கோடு வந்து ஒன்று காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஆப்பை வந்து இப்போது ஓப்பன் பண்ணணும். உங்கள் மொபைலில் அந்த ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு டேப் இருக்கும், அதை கீழே தொட்டு அதில் வந்து ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த கேமரா மூலமாக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மொபைல் கூட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஏற்கனவே முன்னாடி நான் யூஸ் பண்ணனால ஒரு சில பழைய சீன்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக என்ன காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் அந்த ப்ளஸ் பட்டன் மட்டும் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒருவேளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பழைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை தொட்டு நீங்கள் ஒவ்வொரு சீனாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்னோடய பழைய சீனை ஆக்சுவலாக நான் ரிமூவ் பண்ணுறேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து இப்போது வச்சுருக்கிற அந்த சீன்ஸை ஆட் பண்ணுறேன். அதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி என்னென்ன சீன்ஸ் இருக்குதோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மொபைலில் இப்போ வந்து அந்த சீனை வந்து தொட்டு அந்த மஞ்சள் கலர் மாறுறது வந்து மொபைல் நான் தொடுறது, அதில் தொடுறேன். அப்படி தொடும்போது பாருங்கள் எனக்கு கம்ப்யூட்டரில் வந்து அந்த சீன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது OBS ஸ்டுடியோவில் எப்படி இதே மாதிரி நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. OBS ஸ்டுடியோவை நம்ம மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மொபைல் ஒரு ஆப் தேவை. OBS Blade அப்படிங்கிற இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து OBS ஸ்டுடியோவோட அஃபிஷியல் ஆப் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ OBSக்கு நீங்கள் முதலாவது இந்த டூல்ஸ் மெனுக்கு போய்க்கோங்க. அந்த டூல்ஸ் மெனுவில் போய் கீழே வெப்சாக்கெட் சர்வர் செட்டிங்ஸ் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதில் எதுவுமே பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஷோ கனெக்ட் இன்ஃபோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் இதை காட்டவா, ஏன்னா இது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு வந்து யூஸ்வலாக அது காட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலான அந்த இதோட உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு QR கோடு காட்டுறது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மொபைலில் சொன்ன அந்த OBS Blade அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை இப்போ மொபைலில் ஓப்பன் பண்ணுங்கள். OBS Blade ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த நடுவில் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ டிஸ்கவர் கீழே இந்த நடுவில் இருக்கிறத
குயிக் கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து அதில் போய்ட்டு அந்த கேமரா வச்சு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சேவ் கனெக்ஷன் கொடுக்கவான்னு சொல்லி கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கனெக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் கொடுத்தோன்னே அது சேவ் ஆயிரும். நான் இது வந்து PC OBS அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அதில் வந்து என்னென்ன சீன் இருக்குதோ அது எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், என்னுடைய மொபைலில் நான் வந்து ஒவ்வொரு சீனையாக நான் தொடுறேன். கலர் மாறும்போது நான் அதை தொடுறேன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை தொடும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ பாருங்கள், டியூட்டோரியல் நான் தொடுறேன், கம்ப்யூட்டரில் வந்து டியூட்டோரியல் மாறிடுச்சு. டியூட்டோரியல் 2 தொடுறேன், கம்ப்யூட்டரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மொபைலை யூஸ் பண்ணி OBS வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.